வணக்கம். 2026 வருடம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கான பலன்களை கூறிக்கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைவது உங்கள் சதயம் ஜோடர் எம் மீனாட்சி சுந்தரம். நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன். என்னுடைய செல் நம்பர் 9894541577. இந்த நம்பருக்கு உங்கள் சந்தேகங்களை பலன் கேட்கணுன்னாலும் ஃபோன் பண்ணி கேட்டுக்கங்க. உங்களுடைய ஜாதகத்துக்கு உண்டான பலன்களை வாட்ஸ்அப் மூலியமாகவும் ஒரே நம்பர் தான், இந்த நம்பர் மூலியமாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கான இந்த வருட பலன்களை வாரி வழங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க, லைக் பண்ணுங்கள். ஒவ்வொரு ராசிகளுக்கும் எது மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி இதில் பார்க்க போகிறோம். 2026 வருடம் மீன ராசி எப்படி இருக்க போகுது பார்க்கலாமா? வாங்க. 2026 வருடம் மீன ராசிக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய அற்புதமான வருடம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த வருடம் கடந்த வருடமும் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு யோகத்தை தந்திருக்கும். இந்த வருடமும் ஒரு புதிய சாதனையை புரிய வைக்கக்கூடிய ஒரு யோகத்தை தரக்கூடிய ஆண்டாக அமைய போகுது. 2025 விட 2026 என்பது உங்களுக்கு பிரபலயப்படுத்தக்கூடிய யோகத்தை தரக்கூடிய, உங்களை அதிர்ஷ்ட மனிதராக மாற்றக்கூடிய வருடம் இந்த 2026. மீன ராசிக்காரர்கள், மீனம்னாலே சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய நீங்கள் செயல்பாட்டிலேயே அந்த சுறுசுறுப்பை காட்டி பிறரை ஆச்சரியப்படுத்தக்கூடிய வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு அமையும். சூப்பர் சார், நல்லா இருந்துச்சு, ஆனால் இந்த வருஷம் அப்படி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் ஒன்றும் குழப்பிக்கவே. போன வருஷம் நல்லா இருந்தீங்க, இந்த வருஷம் அதை விட நல்லா இருக்க போறீங்க, அப்படி எடுத்துக்கோங்க. எந்த ஒரு செயலையும் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட ஆலோசனை கேட்டு வாங்கிக்கோங்க. உங்கள் பக்கத்தில் யார் இருப்பா? ஆண்களாக இருந்தால் அவங்க மனைவி, நண்பர்கள், பெற்றோர்கள், உறவினர்கள், உங்களை விட வயதில் கூடியவர்கள். இவர்களுடைய ஆலோசனை பெறுவது உங்கள் வாழ்க்கையில் சிறந்த முன்னேற்றத்துக்கு வழிவகுத்துக்கிட்டே இருக்கும். உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரே பலகீனமும் அதுதான். நீங்கள் ஆலோசனை பெறுவதில் கொஞ்சம் தயக்கம் காட்டிக்கிட்டே இருப்பீங்க. அந்த தயக்கத்தை விட்டுட்டு கேட்டிங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. இந்த ராசியில் பிறந்த பெண்கள் எப்போவுமே மற்றவங்க பேச்சை கேட்கவே மாட்டாங்க. கேட்பாங்க, கேட்குற மாதிரி நடிப்பாங்களே ஒழிய கேட்க மாட்டாங்க. அது உங்களுக்கே தெரியும். நடிக்க தானே சார் வேணும், நடிச்சிருவோம் அப்படின்னு. ஆனால் வெற்றி பெறணும் அப்படின்னா ஆலோசனை கேட்கணும். ஏன்னா உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு பாதையை அமைத்து கொடுப்பவர்கள் உங்களுடன் இருக்கக்கூடிய நபர்கள். உங்கள் கணவராக இருக்கலாம், மாமனாராக இருக்கலாம், தகப்பனாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். அவர்களுடைய யோசனை உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். கேளுங்க, ஜெயிங்க. இந்த ராசியில் பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகள், மீன ராசியில் பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதே வேளையில் சிறு சிறு தடைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். எந்த மாதிரி தடை அப்படின்னா, கவனச்சிதறல்கள். இப்படி படிக்கணும்னா அதுக்கு ஒரு அமைப்பு இருக்கும் இல்லையா? அந்த ஸ்டெப்பில் நீங்கள் படிச்சிங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. நான் வேறு மாதிரி படித்து பாஸ் ஆவேன் அப்படின்னு நினச்சி படிச்சிங்கன்னா ஃபெயில் ஆகிடும். அப்போ அந்த தோல்விக்கு பிறகு நம்ம குழப்பிக்கக்கூடாது. தோல்வி அடையாமல் இருப்பதற்கு சில வழிமுறைகளை கையாளணும். ஸ்டெப்பாக இந்த ஸ்டெப்பில் படிக்கணும் அப்படின்னா அந்த ஸ்டெப்பை கேட்டு தெரிஞ்சுக்கங்க. பெற்றோர்களை
குழந்தைகள் வழிநடத்த வேண்டும். மீன ராசியில் பிறந்த குழந்தைகளை பெற்றோர்கள் நடத்ததான் அவர்களுடைய வாழ்க்கை நெறிமுறையோடு கொண்டு போயிட்டீங்கன்னா ஜெயிச்சிருக்கு. அந்த பிள்ளைகளுக்கு வெற்றி உறுதி. இந்த அமைப்பு உங்களுக்கு மேலும் பல வெற்றிகளை இந்த வருடமும் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வருடமாக உங்களுக்கு மாறணும் அப்படின்னா இந்த நான் சொல்லக்கூடிய ஒரு 4 இலக்க எண்களை மட்டும் எழுதி ஒரு விசிட்டிங் கார்டில் எழுதி பாக்கெட்டில் வச்சுக்கோங்க, அல்லது உங்கள் பர்ஸு பையில் வச்சுக்கோங்க. வெற்றி எப்படி இருக்குன்னு பாருங்கள். நிச்சயமாக்கப்படும் இந்த வெற்றி. அந்த நம்பரை இப்போ சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. 7843 7843 இந்த 4 இலக்க எண்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பலமான வெற்றியை யோகத்தையும் கொடுக்கும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.